இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு வெளிவேடமற்ற கடவுளுக்குகந்த வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனிலே ஒரு அருங்காட்சியகத்திலே ஒரு அழகான ஓவியம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்தை தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது ஒரு துறவி குனிந்து இரண்டு கரங்களையும் குவித்து வேண்டுவதை போல தோன்றும். ஆனால் அதே ஓவியத்தை அதன் அருகில் சென்று பார்த்தோம் என்றால் ஒரு துறவி குனிந்து எலுமிச்சை பழத்தை பிழிது கொண்டிருப்பது போல இருக்குமா? இயேசுவில் பிரியமானவர்களே, இதே போலதான் சில மனிதர்களுடைய வாழ்வும் இருக்கிறது. தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது அவர்கள் மனிதர்களின் பார்வையிலே நல்லவர்களாக தோன்றுவார்கள். ஆனால் அவர்களை பற்றி நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள முற்படுகிற பொழுதுதான் அவரின் உண்மை குணம் என்ன என்பது தெரிய வரும். சில பழங்களை கூட நாம் வெளிப்புறத்திலே பார்க்கிற பொழுது, அதன் தோற்றத்தை பார்க்கிற பொழுது நல்லது என்கிற ஒரு நிலையில்தான் அதை வாங்க முற்படுகிறோம். வாங்கி அந்த பழத்தை நாம் வெட்டுகிற பொழுதுதான் அதில் இருக்கிற தன்மை என்ன என்பது தெரிய வருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுகிறார். அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஒன்றை வைத்து கொண்டு வெளியிலே இல்லாத ஒன்றை அவர்கள் மக்களின் முன்பாக காட்டுகிற அந்த குணத்தை தான் அவர் சாடுகிறார். இந்த இறை வார்த்தை பகுதி உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் பாடம் என்னவென்று பார்க்கிற பொழுது, நம்முடைய வார்த்தைகளும் வழிபாடும் நம்முடைய வாழ்க்கையிலே அவை முழுமை பெற வேண்டும். பல நேரங்களிலே நாமும் பரிசேயர்களைப் போல நம்முடைய வார்த்தைகளும் ஜபங்களும் கடவுளுக்கு உகந்ததாக இருந்தாலும் அவை நம் வாழ்விலே முழுமையான இடம் பெறுகின்றனவா என்றால் அவை ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நமக்கு அமைகின்றது. அந்த பரிசேயத்தனம் என்பது பரிசேயர்களின் மத்தியில் மட்டும் காணப்பட்டதான ஒன்றல்ல. இன்று நம்மிடையே கூட பல நவீன பரிசேயத்தனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் அதை மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் ஆலய வழிபாடுகளிலும் சரி, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடதும் சரி, தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிலைகளிலும் சரி, நம்மையே நாம் முழுமையாய் ஈடுபடுத்தி அந்த செயல்களிலே ஈடுபடுகிறோம். ஆனால் எந்த எண்ணத்தோடு எந்த நோக்கத்தோடு அந்த செயல்களிலெல்லாம் நாம் ஈடுபடுத்துகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே பவுலடியார் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை எப்படி வாழ்ந்தார் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. தெசலோனிக்க திரு அவைக்கு அவர் நற்செய்தி அறிந்துவிட்டு சென்ற பிற்பாடு அங்கிருந்து அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. போலி போதகர்கள் வந்து மக்களிடையே பணத்தை பறிக்கிறார்கள் என்று. அந்த நிலையில்தான் இன்றைய நாளின் முதல் வாசகத்தை அவனுடைய வரிகளை அவர் எழுதுகிறார். கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்வை அவர் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மிலே ஒரு கூற்றும் உண்டு. உண்மையான தங்கம் கூட சில நேரங்களிலே அமைதியாக இருக்கும். ஆனால் தங்கம் இல்லாத போலி தங்கங்கள்தான் அதிகமாக ஒளிர்விக்கும் மின்னும் தன்மை கொண்டது. சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் திருவிருந்திலே பங்கெடுக்க திருப்பலிக்க வருகிற நாம், இறை வார்த்தைகளை தியானித்து அவரோடு அவரை அனுபவிக்க முற்படுகிற நாம் எத்தகைய குணத்தை கொண்டவராக இருக்கிறேன்? மனிதர்களோ புறத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்பதை உணர்ந்து நமது அகமாகிய உள்ளத்தை நிறைவான வார்த்தைகளால், நேர்மறையான எண்ணங்களால், ஆண்டவருக்கேற்ற வார்த்தைகளால், வாழ்வினால் நிறைக்க வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.